Hey chums, welcome back to Adobe Illustrator Studio. So இன்னைக்கு இந்த சூப்பரான வீடியோல ஒரு சின்ன அனௌன்ஸ்மென்ட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். சோ நம்ம சேனல்ல ஒரு புதிய சீரிஸை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் இன்னையில இருந்து. சோ என்ன சீரிஸ் அப்படினு பாத்தீங்கன்னா Fix with AB. சோ இது எதை குறிக்குது அப்படினா இப்போ நம்மளுடைய சேனல்ல பாத்தீங்கன்னா Instagram பேஜ் and வந்து YouTube சேனல்ல நம்ம வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இதுல பாத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வந்து லைக் क्वेश्चंस வந்து நீங்க நிறைய கேட்டுட்டு இருக்கீங்க. சோ இத மேபி சில டைம்ல வந்து நம்ம மிஸ் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. சோ அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்காக லைக் முக்கியமான கொஸ்டின்ஸை ஈஸியாக எடுத்து அதுக்கு உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் அண்ட் உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்குமே ஈஸியாக அதுக்கு ஒரு பதிலை சொல்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸாக இருக்கும்னு நாங்கள் அதை நம்புகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு புதிய சீரீஸ் அண்ட் இந்த புதிய ஒரு முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது கடைசியாக இந்த ஹேஷ்டேக் ஃபிக்ஸ் ஏபி அப்படின்ற இந்த வேர்டையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதை ஈஸியாக நாங்கள் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கான பதிலை சொல்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணும்போது எக்காரணத்தை கொண்டு உங்கள் கொஸ்டின்ஸ் மிஸ் ஆகாமல் நம்ம சேர்ந்து அதை சால்வ் பண்ண அண்ட் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னையிலிருந்து நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்கும்போது கடைசியாக இந்த ஹேஷ்டாக் ஃபிக்ஸ் ஏபின்றதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த சீரீஸில் நம்ம சூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் கொஸ்டினை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம் ஆர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் மிச்சத்தை பேசலாம். ஸோ இன்றைக்கான கேள்வி இல்லஸ்ட்ரேஷன் ஃபைலை எப்படி நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி அதை செப்பரேட் பண்ணி நம்ம நீட்டாக எடுத்துகிட்டு போகிறது. ஸோ அதை பற்றி தான் ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. அதை தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க. ஸோ அதை மட்டும் பார்க்காம இல்லஸ்ட்ரேஷன் ஃபைலை எப்படி நம்ம ப்ராப்பராக செட்டப் பண்ணுறது அண்ட் அதை வந்து எப்படி நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு போனால் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பட்ட டீட்டெயிலான விஷயங்களையும் நம்ம சேர்த்து இந்த வீடியோட பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இல்லஸ்ட்ரேஷன் ஃபைலை நீங்கள் பிரிக்கும் போது கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை நம்ம முதல்ல பார்த்துடலாம். ஸோ முதல் விஷயம், நீங்கள் உங்களுடைய இல்லஸ்ட்ரேஷன் ஃபைல்ஸை பிரிக்கும் போது உங்கள் அனிமேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செப்பரேட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கேரக்டர் இருக்குது அண்ட் வந்து ஒரு சின்ன ஒரு சேர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அனிமேஷன் எப்படி பண்ண போகிறீங்க? லைக் அந்த கேரக்டர் வந்து அந்த சேரோடு உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே தான் அனிமேஷன்ஸ் ஃபுல்லாக இருக்க போதா ஆர் அந்த கேரக்டரை அந்த சேர்லேருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடுவீங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் முன்னாடியே அதை யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தனித்தனி லேயரில் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அனிமேட் பண்ண ரொம்பவே வசதியாக இருக்கும். ஸோ இதை நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. செப்பரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் அனிமேஷன்ஸ் எப்படி நீங்கள் வரணும் அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களோட இல்லஸ்ட்ரேஷன் ஃபைலை நீங்கள் செப்பரேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்ததாக முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய இல்லஸ்ட்ரேஷன் ஃபைலை ஹெவியாக வச்சுக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய லேயர்ஸை வந்து ஆட் பண்ண நினைக்காதீங்க. பிகாஸ் நம்ம இல்லஸ்ட்ரேஷன் ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணும்போது ஒரு கம்போசிஷனாக வரும். ஸோ ஒரு கம்போசிஷனில் ஏகப்பட்ட லேயர்ஸ் வரும்போது நமக்கு அனிமேஷன் பண்ணுற டைமில் நமக்கு லைட்டாக கன்ஃபியூஷன்ஸ் வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் 2 ஃபைலை நீங்கள் பிரிச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 கேரக்டர் இருக்காங்க அப்படின்னா ஒரு கேரக்டரை ஒரு ஃபைலில் நீங்கள் வந்து பிரித்து வச்சுக்கோங்க. இன்னொரு கேரக்டரை இன்னொரு ஃபைலில் நீங்கள் பிரித்து வச்சு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் போய் நீங்கள் ப்ரீகாம் போட்டு ஒரே சீனில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி பிரிச்சுக்கோங்க. ஸோ உங்கள் ஒர்க் ஃப்ளோ வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக உங்களோட இல்லஸ்ட்ரேஷன் ஃபைலில் நீங்கள் ஏதாவது எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இல்லஸ்ட்ரேஷனோட இன்பில்ட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை வந்து செப்பரேட் லேயரில் போட்டுக்கோங்க. பிகாஸ் நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு போகும்போது மேபி அந்த இல்லஸ்ட்ரேஷனில் இருக்கிற எஃபெக்ட்ஸை ஆஃப்டர் எஃபெக்ட்ஸால் ரீட் பண்ண முடியாத சிச்சுவேஷன் வரலாம். ஸோ அந்த மாதிரி வரும்போது பிளாக் சாலிடாவோ இல்லைனா ஏதாவது ஒரு கலர்லேயே உங்களுக்கு சாலிடாக வந்துடும். ஸோ அதை நம்ம எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் மறுபடியும் நீங்கள் இல்லஸ்ட்ரேட்டரில் வந்து அதுக்கப்புறமா திருப்பி ஃபைல்ஸை இம்போர்ட் பண்ணி ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஒர்க் ஃப்ளோ வந்து ரொம்ப லைக் ஹெவியாகிட்டே போகும். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா தனி லேயரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா அதை நீங்கள் டெலீட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த பாயிண்ட் இன்னும் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோட கடைசியில் இல்லஸ்ட்ரேஷனுக்குள்ளே போய் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லைவான டெமோயும் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அண்ட் அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களோட லேயர்ஸை உங்களுக்கு புரிகிற மாதிரி ரீநேம் பண்ணிக்கோங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லேயர்ஸையும் போட்டுட்டு 111 அண்ட் 111 அண்ட் 22 222 சொல்லிட்டு ஏதோ ஒரு நம்பர்ஸை போட்டு போயிட்டே இருப்பாங்க. இட்ஸ் ஃபைன். இப்போ நீங்கள் உங்களால் அது கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த லேயர் தான் இது அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா பரவாயில்ல. அண்ட் கொஞ்சமாக லேயர்ஸ் இருக்குன்னா பிரச்சனை இல்லை. பட் ஏகப்பட்ட லேயர்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் 1 2 3 சொல்லிட்டு போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பார்க்கும்போது சின்ன கன்ஃபியூஷன்ஸ் வரலாம். நீங்கள் ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணும்போது அண்ட் நீங்கள் ஒரு டீமோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அதுவுமே ஒரு நல்ல ஒரு சைனாக இருக்காது. ஸோ அதனால் ப்ராப்பராக கொஞ்சம் டைம் எடுத்து என்னென்ன லைக் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அதில் ஸோ அதுக்கு ஏற்ற நேமை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்டாக அந்த நேமை கொடுக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு புரிகிற மாதிரி ஒரு ரீநேம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அனிமேஷன் பண்ணும்போது திருப்பி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்ஷன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா அந்த ஃபைலை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், உங்களுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். ஸோ இந்த டிப்பை ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிச்சுக்கோங்க. அண்ட் அடுத்ததாக உங்களுடைய ஆர்ட்போர்ட் சைஸை உங்கள் வீடியோட ரெசல்யூஷனுக்கு
ஏற்ற மாதிரியாவோ இல்லைனா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியோ நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது உங்களுடைய இல்லஸ்ட்ரேஷன் ஃபைல் வந்து பிக்சலேட் ஆகாமல் அண்ட் சில விஷயங்களை வந்து நீங்கள் தவிர்க்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் இது வந்து வெக்டர் ஃபைல் தானே, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்குள்ளே நம்ம இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த கொலாப்ஸ் டூலில் நம்ம லைக் எனேபிள் பண்ணோன்னா வெக்டர் வந்து நார்மலாக ஆயிருமே, நமக்கு வந்து பிரச்சனை பிக்சலேட் ஆகாதுன்னு நீங்கள் நினைக்கலாம். எஸ் கரெக்ட் தான். பட் அதை நம்ம ஆன் பண்ணும்போது அதுலேயும் சில பிரச்சனைகள் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் நம்மளுடைய ஃபைல் அதாவது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஃபைலும் வந்து கொஞ்சம் ஹெவியாக சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா உங்களுடைய வீடியோ ரெசல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஃபைலை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஆர் அந்த வீடியோ ரெசல்யூஷனோட கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். 4K நீங்கள் 8K வைக்கணும்னு நான் சொல்லலை. கொஞ்சம் அதிகமாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குவாலிட்டிஸ் அதில் நீங்கள் ஜூம் பண்ணும்போது இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ஸ்மூத்தாக ஒர்க் பண்ண உங்களுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். ஸோ சாம்ஸ் இப்போ வாங்க நம்ம லைவாக இல்லஸ்ட்ரேஷனுக்குள்ளே போய் எப்படி இதை பண்ணுறது அப்படின்றத இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ சாம்ஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் லைக் நான் வந்து ஃப்ரீ பிக்லேருந்து டவுன்லோட் பண்ண இல்லஸ்ட்ரேஷன் ஃபைல். இதை நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய லைக் மோஷன் கிராஃபிக்ஸ் டியூட்டோரியலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை அந்த டியூட்டோரியல் இன்னும் நீங்கள் செக் பண்ணல அப்படின்னா ஐகார்டில் உங்களுக்கு அந்த லிங்க் இருக்கும், தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ஃபைலை நீங்கள் ஃப்ரீ பிக்கில் இருந்தோ இல்லைனா ஏதாவது இந்த மாதிரி ஒரு வெக்டர் ஃபைல் கொடுக்குற ஒரு வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் நிறைய விதமான ஃபைல்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில ஃபைல்ஸ் வந்து ப்ராப்பராக ரீநேம் பண்ணியிருப்பாங்க, சிலது அப்படி இருக்காது, ஒரே லேயரில் எல்லாமே இருக்கும். இதுவுமே அதே மாதிரி தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லேயர் தான் நமக்கு இருக்குது அண்ட் அதுக்குள்ளேயே எல்லா லேயர்ஸையுமே இன்பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரிப்பட்ட சிச்சுவேஷனில் நம்ம இந்த ஃபைலை அப்படியே நம்ம இல்லஸ்ட்ரேஷனுக்குள்ளே எடுத்துகிட்டு போனோம்னா அது வந்து ஒரே ஒரு லேயராக தான் நமக்கு அங்கே காமிக்கும். அது வந்து நம்மளால் பிரிக்க முடியாது. நீங்கள் வந்து ஷேப் லேயராக கன்வெர்ட் பண்ணாலுமே உங்களுக்கு அங்கே நிறைய இஷ்யூஸ் வரும். ஸோ அதெல்லாம் நம்ம தவிர்க்கிறதுக்காக தான் நம்மளே இல்லஸ்ட்ரேஷன் ஃபைலை வந்து பிரிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அனிமேஷன் பண்ண ரொம்பவே வசதியாக இருக்கும். இது கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸ் தான், பட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ரொம்ப முக்கியமான, அதாவது நீங்கள் ஒரு மோஷன் கிராஃபிக் டிசைனர் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்டெப் தான் இது. ஸோ கவனமாக பாருங்கள். நீங்கள் எப்படி பிரிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் பிரித்ததை நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். இங்கே பாருங்கள், இது வந்து பிரிக்காத ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ஃபைல். அதே இது நான் பிரித்ததை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நான் எனக்கு புரிஞ்ச மாதிரி எல்லா லேயர்ஸுமே தனித்தனியாக போட்டு, அதாவது தேவைப்படுற ஆப்ஜெக்ட்ஸை தனித்தனி லேயராக போட்டுட்டு அதை நான் ரீநேம் பண்ணியிருக்கேன். கரெக்டுங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லைட் எஃபெக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து நான் தனி லேயராக போட்டிருக்கேன். இங்கே நீங்கள் பார்க்கலாம், இங்கே உங்களுக்கு ஒரு பிளாக் மாதிரி தெரியும், ஆனால் இங்கே தெரியாது. பிகாஸ் இதை வந்து ஓவர்லே எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே நீங்கள் போய் பார்த்துட்டிங்கன்னா ஒப்பாசிட்டிக்குள்ளே அவங்க வந்து ஸ்க்ரீன் எஃபெக்ட்டை வந்து அந்த ஓவர்லே எஃபெக்ட்டை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த பிளெண்டிங் மோட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது கூட நம்ம லைக் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு இதே மாதிரி, அதாவது இந்த பிளாக் எப்படி இருக்குதோ அதே மாதிரி உங்களுக்கு அந்த பிளாக்குமே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நார்மல் கொடுக்குறேன் பார்த்தீங்களா? ஸோ இதே மாதிரி தான் உங்களுடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் அது வந்து இம்போர்ட் ஆகும். ஓகேங்களா? இங்கே நீங்கள் என்ன தான் எஃபெக்ட்டை கொடுத்துட்டு அங்கே எடுத்துகிட்டு போனாலும் அங்கே அதே மாதிரி தான் உங்களுக்கு ஓவர்லே ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஒரே லேயரில் வச்சுருக்கும் போது உங்களால் திருப்பி வந்து அதை மாற்ற முடியாது. திருப்பி நீங்கள் இல்லஸ்ட்ரேஷனில் வந்து அதை ஒன்று டெலீட் பண்ணுறதோ இல்லை ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் மேபி ஆர்ட்போர்ட் சைஸ் சேஞ்ச் ஆகலாம், அனிமேஷன் வந்து லைட்டாக டிஸ்டர்ப் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி பட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அதை தனி லேயரில் போட்டுட்டிங்கன்னா நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்குள்ளே போய் நீங்கள் இந்த ஸ்க்ரீன், அதாவது பிளெண்டிங் மோட நீங்கள் அங்கே கூட கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இதை நீங்கள் மூவ் பண்ணலாம், ஆர் இதை வந்து நீங்கள் தாராளமாக அனிமேட் கூட பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பட்டு நிறைய ப்ளஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தனி லேயரில் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் அடுத்ததாக நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தேவைப்பட்ட மாதிரி தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லேயர்ஸ் பாருங்கள், இங்கே ட்ரீஸும் இருக்குது அண்ட் இந்த கிராஸுமே இருக்குது. ஸோ இதை வந்து நான் தனித்தனி லேயராக போட்டிருக்கலாம். பட் என்னுடைய அனிமேஷனுக்கு இது வந்து சேமாக ஒரே லேயரில் ஒரே பொசிஷனில் தான் எனக்கு வேணும். அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா ரெண்டுத்துமே ஒரே லேயருக்குள்ளே நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணும்போது எனக்கு தேவையில்லாமல் லேயர்ஸோட அந்த எண்ணிக்கை அதிகமாகாது. ஸோ எண்ணிக்கை அதிகமாக இல்லாத பட்சத்தில் எனக்கு அங்கே ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஃபைலை ஈஸியாக பார்த்து எனக்கு வந்து லைக் இந்த இடத்துல தான் இது இருக்குதுன்றதை நான் அனலைஸ் பண்ணவும் எனக்கு கொஞ்சம் ஒர்க் ஃப்ளோவை நான் ஸ்மூத் ஆக்கிக்கிறதும் எனக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிப்பட்ட காரணங்களுக்காக தான் நான் சொல்கிறேன், உங்களுடைய இல்லஸ்ட்ரேஷன் ஃபைலை நீங்கள் ப்ராப்பராக ரீநேம் பண்ணி அண்ட் ப்ராப்பராக நீங்கள் வந்து இந்த மாதிரி தேவைப்பட்டதை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைக் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ண உங்களுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். ஸோ கடைசியாக இப்போ நான் ஃபாலோ பண்ணுற மெத்தடை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்பவே சிம்பிள் தான். முதல் விஷயம், நீங்கள் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ஃபைலை நீங்கள் பிரிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு நியூ டாக்குமெண்ட்டை முதல்ல க்ரியேட் பண்ணிக்கோங்க. நியூ போயிட்டு உங்களுடைய லைக் வீடியோட ரெசல்யூஷனை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1920x1080 அதை நான் கொடுத்து ஓகே க்ரியேட் பண்ணி, அதாவது கிளிக் பண்ணி க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே நான் முதல் விஷயம் என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த சீனை நான் முதல்ல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிப்பேன். ஓகேங்களா? நான் உங்களுக்கு ஒரு சின்ன டெமோவாக காமிச்சிடுறேன். ஸோ நான் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சைஸ் வந்து டிஃபராக இருக்குது அப்படின்ட்டு. இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபுல்லாக ரீசைஸ் பண்ணிக்க போகிறேன்.
ஸோ இதில் நான் வந்து இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணலாம். பட் நான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு இந்த ஆர்ட்போர்டோட சைஸ் தான் வரும். இங்கே இது எல்லாமே கட் ஆயிரும். ஸோ அதனால எனக்கு கட் ஆகாத மாதிரி நான் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிப்பேன். முதல் விஷயம். அதுக்கடுத்ததாக நான் பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எனக்கு என்னென்னலாம் பிரிக்க போகிறேன், லைக் இந்த டேபிள், அது இந்த பெஞ்ச் ஒன்று, இந்த லைட், அந்த ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி நான் மைண்டில் கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த லேயர்ஸை வந்து நான் இங்கே க்ரியேட் பண்ணிப்பேன். இங்கே போயிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிரியேட் நியூ லேயர்னு இருக்கும். ஸோ அதில் நான் அந்த லேயர்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே நான் ரீநேம் பண்ணிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பெஞ்சுன்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? க்ரியேட் பண்ணிவிட்டு அடுத்ததான் நான் என்ன பண்ணுவேன்னா, இதை வந்து டபுள் கிளிக் பண்ணுறதோ இல்லை அப்படின்னா இதை வந்து ஓப்பன் பண்ணி இங்கே தனியாக ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே தூக்கி என்னுடைய தேவைப்படுற லேயரை நான் போட்டுப்பேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஆல்ரெடி நம்ம லேயர்ஸை க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருவோம், அதை ரீநேம் பண்ணி வச்சுருவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மெயினான ஃபைலில் இருக்கிற, அதாவது இந்த மெயினான லேயரில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்ஸை மட்டும் ஜஸ்ட் இதை நம்ம மூவ் பண்ணி வச்சாலே நமக்கு வேலை முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் என்னுடைய ஒர்க் ஃப்ளோ இருக்கும். ஸோ இது வேணும் அப்படின்னா நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இந்த இல்லஸ்ட்ரேட்டரில் இந்த ஐ சிம்பிள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே லைக் காலியாக இருக்கும். ஸோ இது என்னென்னா லாக் சிம்பிள் தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு இமேஜை வந்து, அதாவது ஒரு வெக்டரை நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்க, அதோட வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக லாக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் என்னென்னா அது நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அடுத்தடுத்த லேயர்ஸை நம்ம ஈஸியாக செலக்ட் பண்ணவோ இல்லைனா மூவ் பண்ணவோ உங்களுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். ஸோ சான்ஸ் இப்போ உங்களுக்கு ஒரு கிளியரான பிக்சர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் இந்த இல்லஸ்ட்ரேஷன் ஃபைலிருந்து எப்படி நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஃபைல் எடுத்துகிட்டு போகிறதுக்கான ப்ராசஸ் என்ன, ப்ரொஃபஷனலாக எப்படி அது வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கொஸ்டின்ஸை கேட்டுட்டு கடைசியாக #fixab அப்படின்றதே நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கான கரெக்டான பதிலை கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி இந்த சீனை இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, ஸோ இந்த சீனை நான் எப்படி அனிமேட் பண்ணேன் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வீடியோவை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் AB.